Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நான் வந்து ரெண்டு லஞ்ச் பேஸ்கெட் போட்டிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கூட பாத்தீங்கன்னா நார்மல் பேஸ் போட்டுட்டு ஹைட்ல வந்து கிராஸ் கட் போடுவோம் இல்லையா, அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வி ஷேப் இந்த பேஸ்கெட். இதோட மெஷர்மெண்ட் இப்ப பார்க்கலாம். இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கலர் வந்து ஆஃப் ஆஃபா வர மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம 20 ஒயர் எடுத்துக்கணும் டோட்டலா. இந்த கிரீன்ல வந்து 10 ஒயர், ஆரஞ்சுல 10 ஒயர். இந்த ஒயரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7.75 அடியில 20 ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த மாடல் வந்து நம்ம கிராஸ்கட் கூடையில ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ்கட் கூடையில தான் போட முடியும். அதே மாடலை நார்மல் பேஸ் போட்டு ஹைட்ல கிராஸ் கட் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தட்லயும் போட முடியும்னு சொல்லி நான் இதுல வந்து வீடியோல இந்த நாட் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணணும்னு கிளியரா சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதை போய் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே போட தெரிஞ்சவங்க இந்த மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன்ல நீங்க இந்த கூட போட்டுக்கலாம். 20 ஒயர் கட் பண்ணுவோம் இல்லையா, அதுல வந்து பேஸ் வந்து 12 லைன் போட்டிருக்கேன். நம்ம பேஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் ஒயர் வச்சு பேஸ் போடணும், அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு ஒயர் வச்சு பேஸ் போடணும். பேஸ் வந்து பாதி பாதி வர மாதிரி தான் இதுல போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைட்ல வந்து கிராஸ் கட் வர்றதுக்காக 4 நாட்ல வந்து ஒயர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இங்கே கிரீன் கலர் இருந்ததுன்னா அந்த கிரீன் கலர்ல 4 நாட்டுக்கும் கிரீன் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 4 ஒயர் வந்து நம்மளுக்கு மிக்சடா வரும். இதுல 2 நாட், இதுல 2 நாட். அதுல வந்து நம்ம பாதி பாதி கட் பண்ணி ஒயர் ஜாயின் பண்ணி இதை பண்ணணும். இது வந்து நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். அது மாதிரி நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 4 நாட் வந்து கிரீன் நாட்டு, அதுக்கப்புறம் 4 நாட் கிரீன் நாட்டு, அதுக்கப்புறம் வந்து ரெண்டும் கலந்து வரும். அப்புறம் ஆரஞ்சு 4 நாட், இந்த பக்கம் ஆரஞ்சு 4 நாட். இதுல வந்து ஆரஞ்சு ஒயரு ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பேஸ்ல பாத்தீங்கன்னா 12 லைனுக்கு 3 தடவை இந்த பக்கம் கிரீன் ஒயர் ஜாயின் பண்ணோம். இந்த பக்கம் ஆரஞ்சு இருக்கிறதால ஆரஞ்சுல 3 தடவை வந்து நம்ம ஆரஞ்சு நாட் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ல வந்து கிராஸ் கட் மெத்தட்ல போடும்போது நம்மளுக்கு இந்த ஒயர்லாம் இப்படி மிக்சட் ஆகி நடுவுல இந்த வி ஷேப் நம்மளுக்கு அழகா கிடைச்சிரும். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா 2 ரோல் தேவைப்படும். நான் பாத்தீங்கன்னா இந்த கிரீன்லயும் ஆரஞ்சுலயும் ஒரு ரோல் எடுத்து போட்டிருக்கேன். நான் ஹைட்ல போடும்போது எனக்கு சிங்கிள் கலர்ல நான் போடணும்னு சொல்லிட்டு இந்த கிரீன் ஒயர் ஜாயின் பண்ணி போட்டதால எனக்கு ஆரஞ்சு ஒயர் மட்டும் கொஞ்சம் மீதமா இருக்கு. மற்றபடி இது அகலமா இருக்கிறதால 2 ரோல் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லிங்க் பார்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த கூடையோட ஃபைனல் மெஷர்மெண்ட் இப்ப பார்க்கலாம். நம்ம வந்து 20 ஒயர் கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பேஸோட நீளம் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ் வருது. நம்ம வந்து 12 லைன் வந்து பேஸோட அகலம் போட்டிருக்கோம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் வருது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிராஸ் கட் கூடையில பார்க்கும்போது இந்த லாஸ்ட்ல இருந்து நம்ம கிராஸ்ல இப்படி கவுண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டலா 30 நாட் வரும். இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ் வருது. இந்த கூடைக்கு நம்ம 2 ஒயர் வச்சு உருட்டு ஹேண்டில் போடுவோம் இல்லையா, அந்த ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இதோட ஹேண்டில் மெஷர்மெண்ட் சொல்றேன், உங்களுக்கு போட தெரிஞ்சவங்க போட்டுக்கோங்க. உள் ஒயர் பாத்தீங்கன்னா நான் வந்து டோட்டலா 10 ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பக்கமும் வந்து 5 ஒயர் வந்து நான் உள் ஒயர் எடுத்திருக்கேன். உள் ஒயரோட நீளம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ அவுட்ரு ஒயர் பார்த்தீங்கன்னா 7 அடியில 4 ஒயர் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த கிராஸ் நாட்ல இருந்து 1 2 3 இந்த 3 நாட் வந்து கீழே இறக்கி சென்டர் பார்த்து நான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு 4 பக்கமும் வந்து 1 அடியில ஒயர் எடுத்து நான் உள்ள வந்து சுத்தி இது மாதிரி கட்டியிருக்கேன். அது மாதிரி கட்டும்போது நம்மளுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டா வரும். இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா
இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாஸ்கெட்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டு, இந்த லஞ்ச் பாஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கூட பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபுல்லாக நார்மல் நாட்டில் போட்டுட்டு ஹைட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங் ஒயர் வச்சு ஆம்லா நாட்டில் போட்ட கூட. இதுக்கும் நான் டியூட்டோரியல் கொடுத்துருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் இப்போ பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த கூடைக்கு 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ப்ளூவில் 12 ஒயர், எல்லோவில் 8 ஒயர். நம்ம ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லைன் வந்து ப்ளூ கலர் வச்சு போட்டுட்டு அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு எல்லோ கலர் ஒயர் டோட்டலாக வந்து 12 லைன் வந்து பேஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 4, அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து 4 எல்லோ கலரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ரன்னிங் ஒயரில் நெல்லிக்காய் கூட எப்படி போடுவோமோ அதே மெத்தடில் தான் நான் ஹைட்டில் போட்டிருக்கேன். இந்த டிசைன் வர்றதுக்காக தான் நான் இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிளைனாக போடணும்னு நினச்சா கூட நீங்கள் இதே பேட்டர்னில் பிளைனாக போட்டுக்கலாம், ஒரே சிங்கிள் கலரில். இந்த கூட வந்து நம்ம ஹைட்டில் வந்து ஆம்லா நாட்டில் போடுறதால ஹைட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி போடும்போது நீங்கள் பேஸ் நார்மல் நாட்டில் போடும்போது நம்மளுக்கு நிறைய ஒயர் வேஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த ஒயர்லாம் வந்து உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. அப்போ வந்து பேஸும் வந்து நம்மளுக்கு டபுள் ஒயர் இருக்கிறதால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹைட் ஆம்லா நாட்டில் இருக்கிறதால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இந்த கூட வந்து 2 ரோலில் நல்ல நம்மளுக்கு பர்ஃபெக்டான லஞ்ச் பாஸ்கெட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இதில் ஹைட் பார்த்தீங்கன்னா நான் இந்த கிராஸில் வந்து கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு 19 நாட் வந்து ஆம்லா நாட் போட்டிருக்கேன். ஆம்லா நாட் போட்டு முடிச்சுட்டு 19 நாட் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து கிராஸ் நாட் போட்டுட்டு அந்த கிராஸ் நாட் உள்ளே மடங்கி போகிற மாதிரி சொருகியிருக்கேன். அப்படி சொருகும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் போடணும். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நான் 4 அடியில் 5 ஒயர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு தான் இந்த முறுக்கு ஹேண்டில் போடணும். இந்த கூடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லா கூடையிலையும் அப்படி தான் போடுவேன். இந்த ஹேண்டில் வந்து இங்கே நம்ம போடுறோம் இல்லையா, கொஞ்சம் இறக்கமாக தான் நான் போடுவேன். அது வந்து நம்மளுக்கு இப்படி வராமல் இருக்கிறதுக்காக ஒயர் வந்து ஒரு அடியில் எடுத்து நான் கட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். 4 பக்கமும் அது மாதிரி தான் நான் கட்டி விடுவேன். அப்போ வந்து நம்மளுக்கு கூடையோடைய ஹேண்டில் வந்து நல்லா பொருந்தி அழகாக இருக்கும். இப்போ இதோட ஃபைனல் மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். நான் 20 லைன் வந்து பேஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ் வருது. நம்ம பேஸ் வந்து 12 லைன் போட்டிருக்கோம். 12 லைன் போட்ட பேஸோட அகலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச்சஸ் வருது. நம்ம டோட்டலாக 19 லைன் வந்து ஆம்லா நாட் போட்டிருக்கோம். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 இன்ச்சஸ் வருது. இந்த டிசைன் வந்து டைமண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலனா உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட நீங்கள் இதே மாடல் போடலாம். உங்களுக்கு ஏற்கனவே போட தெரியும்னா இந்த மாடல் வந்து மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். அப்படி போட தெரியலனா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் இது மாதிரி மாடல் போட கற்றுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.